2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து, தேவனுடைய நீதியை குறித்தும் அவர் ரொம்ப தெளிவாக இந்த அதிகாரத்தில் அவர் எழுதுகிறதை நாம் கவனிக்க முடியும். நியாய தீர்ப்பு ஒரு நாள் உண்டு என்பதை கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன இருக்கிறது? நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. அதனாலதான் பிரசங்கில சாலமோன் ஞானி எழுதுகிறார். 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். பிரசங்கி எழுதின புத்தகம், சங்கீதம், நீதிமொழி, பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாலிபனே உன் இளமையில சந்தோஷப்படு. வாலிபனே அப்படின்னா வெறும் வாலிபனுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஆமென். அந்த நாட்கள்ல உண்மையா நீங்க பார்ப்பீங்கன்னா 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வாலிபனா தான் இருந்தாங்க. அல்லேலூயா. இப்ப இருக்கிறவங்களாம் எந்த வயசுக்குள்ள இப்ப வாலிபனா இருக்கிறீங்க? யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஐயா, 50 வயசுக்குள்ள இருந்தாலும் நான் யாரு தான்? வாலிபன் தான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சாலமோன் ஞானி மூலமா எழுதுகிறார், வாலிபனே, ஆமென், வாலிப சகோதரியே, இன்னும் உனக்கு 50 வயசு ஆகல, ஆமென், இன்னும் வாலிபனா தான் இருக்கிற, இன்னும் உனக்கு ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் இருக்குதான். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றார் வாசிங்க. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். இந்த இருதயம் உங்களை என்ன பண்ணுமா? பூரிப்பாக்குமா. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, நிறைய விஷயத்துல உங்க இருதயம் உங்களுக்குள்ளேயே உங்களை சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா. அது எப்படி உங்களுக்கு அந்த சந்தோஷம் வரும்? உங்க இருதயம் பூரிப்பாக்கும். அடுத்து உன் நெஞ்சின் உங்க இருதயம் எப்போ பூரிப்பாகும் அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் அதெல்லாம் சொல்லணும், அதுக்காக தான் நான் இந்த வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு நான் பேசுகிறேன். இந்த இருதயம் பூரிப்பாக்குறது இருக்கு தெரியுமா? அவங்களுக்கு பிடிச்ச காரியம், ஆமென், கையில கிடைச்சதுன்னா, சாப்பிட்டாங்கன்னா, பார்த்தாங்கன்னா, அவங்க இருதயம் என்னது? ஐயா எங்க போயிட்டாரு? இவரு உங்க கணவர் சோத்திராண்டவர் இருந்தார், செய்தியில இருப்பார், செய்தியில காண போயிடுறாங்க நிறைய பேர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கூட்டத்துக்கு கையில கோட்டரை பார்த்தா இருதயத்தெல்லாம் அப்படியே பூரிப்பாயிரும். என்னது? ஆமா, 2 பாக்கெட்ல எப்பவும் காசு இருந்துட்டே இருந்துன்னு வச்சுக்கோ, மேல் பாக்கெட்டு, இந்த பாக்கெட்ல எல்லாம், பர்ஸ்ல எல்லாம், அவங்க இருதயம் பூரிப்பாகும். சில பேருக்கு இந்த நாடகத்தை விடாம கண்டினியூவா பார்த்தாங்கன்னா அவங்க இருதயம் அவங்களுக்கு இன்னைக்கு எப்படி அதை பார்த்துட்டேன் முடியும், அவங்களுக்கு இருதயம் அப்படியே பூரிப்பாயிரும். உலக பிரகாரமான காரியங்களில் ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறும் போது நம்முடைய இருதயம் என்னவாகுது? பூரிப்பாகுது. ஆகுதா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க இருதயம் பூரிப்பாகுதா? ஆகும். இந்த வயசுல இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும், பைபிள் சொல்லுகிறது. அடுத்து உன் நெஞ்சின் வழிகளில் உன் கண்ணின் காட்சியில நட. ஆமென். உனக்கு உள்ள என்னெல்லாம் சொல்லுதோ அதன்படிலாம் செய். உன் கண்ணு எங்கெல்லாம் பார்க்குதோ, என்னென்னலாம் நடக்க சொல்லுதோ நட. நீங்க ஒரு கூட்டம் வாலிபர்களை பார்த்தீங்கன்னா, அவன் பாட்டு ஃப்ரெண்டும் கூட 2 பேரோ 3 பேர் 4 பேர் இருந்தாங்கன்னா எவ்வளவு தூரம் நடக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. சுத்தி ஏரியாவே சுத்தி வந்துட்டு இருப்பான். நடந்து பேசிக்கிட்டே போவானுங்க, எங்க போறான்னு அவனுக்கும் தெரியாது. ஆமென்.
அல்லேலூயா. ஒருவேளை அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு கூட நடக்கணும்னா நடந்துக்கிட்டே இருப்பீங்க, பேசிக்கிட்டே போவீங்க. பார்த்தா நீங்களே 6 கிலோ 5 கிலோமீட்டர் போயிட்டு இருப்பீங்க. திருப்பி அங்கிருந்து வருவாங்க, அப்ப 10 கிலோமீட்டர் ஆயிரும். எங்க நடக்கிறோம், எங்க நிக்கிறோம், என்ன பேசுறோன்னு தெரியாது. ஆனா அது ஒரு நாட்கள், அந்த வாலிப நாட்கள்லாம் ஒரு மயக்கத்துக்குள்ளேயே சில பேர் என்ன பண்ணிரும், நடத்திரும். அப்படின்னா என்னது, ஃப்ரெண்டுங்களோட இருக்கிற ஒரு மயக்கம். அம்மா ஃபோன் பண்ணா என்ன, அப்பா ஃபோன் பண்ணா என்ன, அக்கா கூட பிறந்தவங்க யார் ஃபோன் பண்ணா என்ன, நான் ரொம்ப முக்கியமான வேலை இருக்கிறேன், நான் வெளியில் இருக்கிறேன். எங்கே இருக்கிற, வெட்டியாக சுற்றி நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருப்பேன். நானும் சில இந்த பிள்ளைகளை பார்த்தேன், அடிக்கடி பார்ப்பேன். 7வது தெருவில் ஒரு கூட்டம், ஒரு 4 பேர், அதில் ஒரு பொண்ணும் இணைஞ்சிருக்கும். நம்ம மதியானத்தில் பார்த்தா இந்த பிள்ளைங்க இங்கேருந்து அங்கே போவோங்க. திருப்பி நம்ம மெயின் ரோடு போனால் அங்கேயும் மெயின் ரோட்லேயும் அந்த பிள்ளைங்க இருக்கோங்க. திருப்பி நான் பெரம்பூர்கிட்ட, நான் பிபி ரோடு கிட்ட போனால், ஸ்கூல் கிட்ட போனால் அங்கேயும் அந்த பிள்ளைங்க வருதுங்க. எங்கேருந்து எங்கே எப்படி தான் நடந்து இவ்வளோ தூரம் நடந்தே தான் 4 பேரை நடந்துக்கிட்டே இருக்கோங்க, பேசிக்கிட்டே இருக்கோங்க, கையில் ஏதாவது பொருளை எடுத்துக்கிட்டே இருக்கோங்க, நோண்டிக்கிட்டே இருக்கோங்க, எதையாவது உடைக்கோங்க, எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. பாருங்க, இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க நடந்து நடந்து தெரிந்து கொண்டே இருக்குதுங்க பிள்ளைங்க. வீட்டில் உட்கார முடியல, அலைந்து திரிகிற ஒரு காரியத்துல இன்னைக்கு பிள்ளைங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை நிறைய பேருக்கு நிலைத்திருக்க முடியாம, உட்கார முடியாம அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை தான். உட்கார நேரமே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ எல்லாம் நடக்கட்டும், நெஞ்சின் வலி உன் கண்ணின் காட்சியில நட, எல்லாம் நடக்குது. அடுத்து, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் உன் நெஞ்சு உன்னை பூரிப்பாக்குச்சு, உன் கண்ணு பார்க்கறதெல்லாம் விரும்புச்சு, உன் காலு நடையா நடக்குது. ஆமென். ஒன்னே நீ விடல, எல்லாம் உன் விருப்பத்தின்படியே எல்லாம் நடந்தது. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து சொல்ல நிறுத்துவார் என்பதை அறி. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை என்னையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு ஒரு நாள் உண்டு என்பதை மறந்து விடாதே. விசுவாசியே, தேவ பிள்ளையே, நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு. எல்லாரும் வாழ்றது போல நீங்களும் நானும் வாழ்ந்திட முடியாது. தெரியாதுன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மனம் போன போக்கில், கால் போன போக்கில் ஒருத்தர் பாட்டை பாடிட்டு போனார், அதையே எல்லாம் பாடிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையில போயின்னு இருக்கிறாங்க. மனம் போன போக்கில், கால் போன போக்கில் உன் வாழ்க்கை போக கூடாது. ஆண்டவர் விரும்புகிற வழியில உங்க வாழ்க்கையும் உங்க மனம், உங்க இருதயம் இருக்க வேண்டும், மாற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதனாலதான் உங்களோடு என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. நியாய தீர்ப்பை குறித்த ஒரு பயம் அற்றவர்களா ஒரு நாள் நம்ம இருக்கக்கூடாது. என்ன சொல்றாரு இப்ப ரோமர் எழுதின புத்தகத்துல 2வது அதிகாரத்திற்கு நேரம் திருப்புங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நல்ல கவனி. இப்போ இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று அடுத்த வசனம், இப்படிப்பட்டவைகள். அடுத்து நீங்க 1 அதிகாரம் 32வது வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள். ஆமென். இப்படியே இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா எப்படிப்பட்டவங்க, யாரை குறித்து ஆண்டவர் நியாய தீர்ப்பு இன்னைக்கு கொடுப்பேன் என்பதை சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு யாருக்கு அதிகமாய் உண்டாகும்? ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. முதல்ல 2 அதிகாரம் 1 வசனத்தை வாசி. என்ன சொல்றாரு? மற்றவர்களை நீ குற்றவாளியாக நீ தீர்ப்பாயானா உன் வார்த்தையின்படி நீயும் எப்படிதான் இருக்கிற? அல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய நேரங்களில் குற்றம் கண்டுபிடிக்கிறோம், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நாம் என்ன பண்ணுகிறோம், நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க கண்களில் என்னதான் தெரியும்னா குற்றம் கண்டுபிடிக்கிறது தான் தெரியும், குறை தான் தெரியும், நிறைவே அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்து மற்றவர்களை குற்றவாளியாகவே தீர்த்து கொண்டு நீ நியாயம் தீர்த்து குறை கண்டுபிடித்து குற்றம் சாட்டி கொண்டே இருப்பாயானால் தேவன் அவருடைய சத்தியத்தின்படியே உங்களை என்னையும் அவர் என்ன பண்ணுவார், நியாயம் செய்வார். உலக பிரகாரமான வாழ்க்கையில் அவங்க செய்கிற எல்லா பாவத்திற்கும் அநியாயத்திற்கும் தேவனிடத்தில் அவர்களும் நியாயம் என்ன பண்ணுவாங்க, விசாரிக்கப்படுவார்கள். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் செய்கிற அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை என்ன பண்ணுவாங்க, அடைவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இதுக்கு மேல இருக்கிற காரியத்தை நீங்க வாசிக்கும்படி விரும்புகிற 1 அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசி. பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக அந்த அறிவை இன்னைக்கு பற்றி கொண்டிருக்க மனதில்லாதிருக்கிறபடியே ஒரு கூட்டம் இருக்கு. பாரம்பரிய கிறிஸ்தவர்களா? ஆமென். என்னது, நாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த சர்ச்சில் தான் இருக்கிறோம். இருக்கிறீங்க, நல்லதுதான். என்ன மாற்றம் வந்திருக்கு? உன்னால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க? நீ எவ்வளவு பேருக்கு வெளிச்சமா சாட்சியா இருந்திருக்கிற? அல்லேலூயா. நாங்க இவ்வளோ வருஷமா நாங்க என்ன பண்றோம், கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஆனா இன்னும் உலக வழிபாடுகள் சடங்காச்சாரம் பாரம்பரியத்தை நீ விடலையே. ஆமென். கவனிங்க, தேவனை குறித்த அறிவை பற்றி கொள்வதற்கு ஒரு கூட்டத்துக்கு என்ன இல்லை, ஆமா, மனதில்லை. அப்படிப்பட்ட கூட்டத்தை ஆண்டவர் எதற்கு ஒப்பு கொடுத்தாராம்? கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தான். எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு சொன்னாலும் இது என்ன பண்றது இல்லை, உணர போறது இல்லை, மாற போறது இல்லை. ஆண்டவரே அவர்களை என்ன பண்ணிடுறாரு, சில காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். என்ன நடக்குது வாசிங்க. சகலவித அநியாயத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் புறம் கூறுகிறவளுமாய் அவதூறு பண்ணுகிறவளுமாய் தேவ பகஞ்சருமாய் துராக்கிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எத்தனை கவுண்ட் பண்ணீங்களா பாஸ்டர்? நான் அதெல்லாம் கவுண்ட் பண்ணலையே. 23 விதமான பாவத்திற்கு ஆண்டவரே அவங்கள ஒப்பு கொடுத்துடுறார். எவ்வளவு உள்ள வருது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல நம்ம எங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம இதுல எங்க நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்ம வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு முன்பதாக நாம் இவைகளில் எங்கெல்லாம் சிக்கி கொண்டிருக்கிறோமோ அவைகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் தேவன் உங்களோடு என்னோடு இந்த ரோம திருச்சபையோடு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இதுல நான் இல்லைன்னு ஒருத்தரும் யாரும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பகுதியில் நாம் இன்னைக்கு சிக்குண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று
தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல். கவனிச்சிங்களா? உலகத்தானை குறித்து அவர் பேசல. என்னது? தேவனை அறிகிற அறிவை வெறுக்கிற அல்லது அந்த அறிவில வளர்வதற்கு மனமில்லாமல் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை தான் சொல்றாரு. ஏனோதான ஒரு வாழ்க்கை, விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனை தேடாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமா உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படும். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? அவர்கிட்ட எவ்வளவு வேணும், என்ன இல்லை, பட்சபாதம் இல்லை. அவர் ஒரே மாதிரி தான் நியாயம் தீர்ப்பார். உன் செய்கைக்கு தக்க, உன் கிரியைக்கு தக்க பலனை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பா. மறந்து போய்விடாதருங்க. தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு? 3வது வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும். எப்படிப்பட்டவர்கள்? மேல லிஸ்ட் நம்ம வாசல்ல 23 காரியங்கள், பாவங்கள் அவங்க வாழ்க்கையில செய்கிறவர்களை குறித்து அவர்கள்லாம் குற்றவாளிகள். ஆமென். அவங்கெல்லாம் பாவிங்க, அவங்கெல்லாம் அநியாயம் அக்கிரமம் செய்யறவங்க. அல்லேலூயா. நம்ம இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்றோம்? நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறோம்ல. அதை தான் அங்க குறிப்பிட்டு எழுதுகிறார். செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? முதல் காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறார், உணர்த்த விரும்புகிறார். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு என்பதை மறந்து போய்விடாதே. அல்லேலூயா. அவருடைய நியாய தீர்ப்புல எந்த பட்சபாதம் இல்லை. அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நியாய தீர்ப்பு செய்வார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியும் என்று நம்புகிறேன். நீ நிறைய ஜெபம் பண்றதுனால, நீ ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதுனால, ஆமென், நீ நிறைய காணிக்கை கொடுக்கறதுனால, நீ நிறைய ஊழியம் செய்யறதுனால கர்த்தர் உன்னை கம்மியா நியாயம் தீர்ப்பார் நீ என்ன பண்ணாத, நினைக்காத. அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் வந்து கொண்டே இருக்கிறார். அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவர் நியாயம் தீர்க்க சீக்கிரமாய் வருகிறார். நியாய தீர்ப்பு நாள் உண்டு என்பதை மறந்து போகாதருங்க. இப்படிப்பட்டவர்கள் சொன்ன 23 விதமான பாவ வாழ்க்கையில தேவனை அறிகிற அறிவை வெறுத்து இன்னைக்கு ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்களா, அவங்கள நம்ம பார்த்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அவைகளை நீயும் செய்து கொண்டிருக்கிறாய், நீ மறந்து விடுகிற. நீயும் அதுல ஒரு குற்றவாளியா இருக்கிற. மற்றவங்களை நம்ம என்ன பண்றோம்? குறை சொல்லி கண்டித்து இன்னைக்கு குற்றப்படுத்தி நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ மற்றவங்களுக்கு சொல்றிய, நீயும் அப்படித்தானே இருக்கிற. உன் வாழ்க்கையிலும் அந்த பாவம் இருக்குல்ல. அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீ நியாய தீர்ப்பு நாளில தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருத்தரும் தப்ப முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் நான் நிற்க கண்டேன். அவருடைய தரிசனத்தை குறித்து அவர் எழுதுகிறார் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல. ஜீவ புஸ்தகம் என்று என்னது ஒரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அதுல பெயர் எழுதப்படாதவர்கள் எவர்களோ? அல்லேலூயா. 2 குரூப்பா பிரிக்கிறார். பெயர் எழுதப்பட்ட ஒரு குரூப்பு, பெயர் எழுதப்படாத ஒரு குரூப்பு. நம்ம எங்க நிப்போம் நமக்கு சரியா? யாரை பார்த்த நீ பரலோகம் போக மாட்டேன்னு சொல்லாதீங்க. என்னது, நீலாம் ரட்சிக்கப்படவே மாட்ட அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ரொம்ப தெளிவா வசனம் நமக்கு அழகா ஆண்டவர் போதித்து எழுதுகிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவேளை இவங்கெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்க, இவங்க வாழ்க்கையில் இவ்வளோ அநியாயம், இவ்வளோ அக்கிரமம், ஆண்டவர் இவங்களெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாரு நீங்க சொல்லி அவங்கள நியாயம் தீர்த்து கொண்டு இருப்பீங்கன்னா
பைபிள் வசனம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 20:16. பிந்தினோர் முந்தினோராயும். நீ யாரெல்லாம் போக மாட்டேன்னு சொன்னாங்களோ, ஆமென், தேற மாட்டேன், ரட்சிக்கப்பட மாட்டேன், இவங்க மாற மாட்டாங்க, இவங்க பரலோகம் போக மாட்டாங்கன்னு யாரெல்லாம் சொன்னியோ அவங்க பிந்தி தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள எங்க கொண்டு வந்துருவாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பின்னாடி இருக்கிறவங்கள ஆண்டவர் முன்னாடி கொண்டு வந்துருவாரு. பிந்தினோர் முந்தினோராயும். சில நேரத்தில் நீ கடைசியா நீ முந்தி வந்துட்ட. சில நேரங்களில் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவன்கிட்ட நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது, ஆக்டிங்லாம் பண்ண முடியாது. நீ உண்மையா இருந்தா, நீ விசுவாசமா இருந்தா, நீ பரிசுத்தமா இருந்தா, நீ எப்போ அந்த லிஸ்ட்ல இருப்ப முதல்ல. இல்ல இது எங்கேயோ ஒரு பக்கம் அப்படியே சிக்குண்டு நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கு என்ன பண்ணுவாரு? உனக்கு பின்னாடி வரவங்களை முன்னாடி கொண்டு வருவார், உன்னை பின்னாடி கொண்டு போயிடுவார். ஆண்டவர் கொண்டு போறாரா இல்லையோ, உனக்குள்ள இருக்கிற பாவமே உன்னை பின்னாடி கொண்டு போவோம். அல்லேலூயா. பிசாசு அதுக்கு தான் நம்மளை எத்தனித்து கொண்டு இருக்கிறான். ஆகவே ஜாக்கிரதையா இருங்க. யாரை குறித்தும் என்ன பண்ணாதீங்க. ஆமென். அற்பமா எண்ணாதிருங்கள். அற்பமா எண்ணி அவங்கள நியாயம் தீர்த்துக்கிட்டே இருக்காதீங்க. கர்த்தர் அவங்கள உங்களுக்கு முன்னாடி அவங்கள என்ன பண்ணுவார்? உங்களுக்கு மேல தான் கொண்டு போவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, தங்களிலும் மற்றவர்களும் மேன்மையா எண்ணுங்க. மேன்மையை எண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். நம்ம கிறிஸ்தவத்தில் அதுதான் வரவே மாட்டது. அல்லேலூயா. நீ 1000 ரூபாயில் புடவை கட்டு வந்திருக்கியா? நான் அடுத்து வரும்போது என்ன பண்ண போறேன்? 2000 ரூபா பிரதர், நான் 2000 ரூபாயில் கட்டிட்டு வருவேன். ஆமென். கடை எங்க வாங்கின, எங்க டிசைனு, இது எல்லாம் விசாரிச்சிருவாங்க. ஆனா அதை மாதிரி எடுக்க மாட்டாங்க. ஆமென். ஆனா அவங்களோட எண்ணம் என்ன? நீயே 1000 ரூபாய் கட்டும் போது நான்லாம் கட்டக்கூடாதா? அல்லேலூயா. 1000 ரூபாய்க்கு துணி எடுத்து நான் 2000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். இது என்னது? நிறைய அங்கங்க இருக்குது உள்ள. நான் இப்ப ஒண்ணுதான் சொல்லி இருக்கிறேன். நான் அதெல்லாம் அடுத்து சொன்னேன்னா பாஸ்டர் அப்படின்னு இழுப்பீங்க. அல்லேலூயா. டைம் இல்லை, எனக்கு ஏற்கனவே டைம் முடிஞ்சிருச்சு. மற்றவர்களை இந்த பாவம் செய்யறாங்க, அந்த பாவம் செய்யறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, ஆமென், இதை பண்றாங்க, அதை பண்றாங்க, நம்ம பார்த்து ஜட்ஜ் பண்ணி நியாயம் தீர்த்துக்கிட்டே இருப்போமானால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்றாரு, நீயும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறாய். நீ என்னவோ பரிசுத்தவான் மாதிரி பேசாத. அல்லேலூயா. நீயும் அதை தான் செய்து கொண்டிருக்கிற. ஒருவேளை நீ அவங்களை நியாயம் தீர்த்து தேவனுடைய நியாய தீர்ப்பில் நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருத்தரும் தப்ப முடியாது. நீங்களும் தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது. என்னமா? மறந்துடாதீங்க, ஒருத்தரும் தப்ப. ஒருவேளை அந்த நினைப்பு இருக்குமானா நான் தப்பிச்சிருவேன், ஆண்டவர் என்னை பரலோகம் கொண்டு போயிடுவார் நினைச்சீங்கன்னா என்டர் ஆகவே. அடுத்த வசனம் வேகமா போங்க. 4வது வசனம். நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? மற்றவங்களை குற்றவாளி என்று நீ தீர்த்து கொண்டு, நியாயம் தீர்த்து கொண்டு, குறை சொல்லி கொண்டு நீ குறையாவே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஆண்டவர் எவ்வளவு உங்களோடு தயவு கிருபை பாராட்டி, ஆமென், நீ மனம் திரும்புவ, நீ குணப்படுவ, நீ மாறுவேன்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும், அல்லேலூயா, அதை நீ அசட்டை பண்ணுகிறாயோ? ஆமென். உன்னோடு பல வழிகளில் தேவன் உன்னோடு என்னோடு பேசி இருந்தும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்ம இன்னைக்கு அசட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா? அல்லேலூயா. அசட்டை பண்ணாத. ஒரு நாள் கதவு அடைக்கப்படும், திறக்கப்படாது. ஆமென்.
மத்திய 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. 21ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 21. பரலோக ராஜ்யத்திலே பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஹல்லேலூயா. சும்மா வெறும் வார்த்தையில கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரை கூப்பிடுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. நீ வாழ்ற ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாட்களும் தேவ சித்தத்தை செய்கிறவனா இருப்பாயானால், ஹல்லேலூயா, உனக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம். அடுத்த வசனம் கீழே வாசி. வாசிங்க அடுத்து. அப்பொழுது நான் உங்களை ஒரு காலம் அறியேன். நல்ல கவனிங்க. 21ஆம் வசனம், ரட்சிக்கப்படுற கர்த்தாவே கர்த்தாவை யார் கூப்பிடுவான்? ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவர் அறிந்தவங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்படுற எல்லாம் பரலோகம் போயிட முடியாது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னது? ரட்சிக்கப்படுற எல்லாரும், ஞானஸ்தானம் எடுக்கிற எல்லாரும் எங்க போயிட முடியாது. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இப்பதான் முதல் படியில அங்க கால் எடுத்து வச்சிருக்கிறீங்க. நீ பரலோகம் உள்ள நுழையணும்னா இன்னும் நிறைய வழிகள்லாம் நிறைய படிகள்லாம் இருக்கு. முதல் படியிலேயே உனக்கு கோளாறா இருக்குதே. அல்லேலூயா. வெறும் வார்த்தை தான், வாய் தான் சொல்லுது கர்த்தாவே கர்த்தாவேன்னு. உன் இருதயம் என்ன பண்ணல? ஆமென். தேவ சித்தத்தை விரும்பலையே, தேவ சித்தத்தை அறியவும் இல்லையே, அப்புறம் எப்படி தேவ சித்தத்தை நீ செய்வ? தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அவன் தான் ஆண்டவர் ராஜ்யத்திற்குள்ள என்ட்ராக முடியும். சும்மா வெறும் வாயில நீ ஆண்டவரே ஆண்டவரே என்று வெறும் இந்த உலக நன்மைக்காக அற்புதத்துக்காக மாத்திரம் நீ கூப்பிட்டு கொண்டு இருப்பாயானால், இன்னைக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மேல் நம்பிக்கை விடவில்லை இருப்போமானால் நம்மை விட பரிதபிக்க கூடியவர்கள் வேற யாரும். ஆமென். உன் நம்பிக்கை எல்லாம் மறுமை குறித்து இருக்க வேண்டும், நித்தியத்தை குறித்து இருக்க வேண்டும். உன் நோக்கம், உன் எண்ணம், உன் வாஞ்சி எல்லாம் பரலோகத்தை சார்ந்ததாகவே இருக்க வேண்டும். அது நமக்கு வரவே மாட்டுது. தேவ ராஜ்யத்தை குறித்து நமக்கு என்ன பண்ண மாட்டுது? வரவே மாட்டுது. உங்க நோக்கெல்லாம் மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்க விருப்பம் எல்லாம் மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தாவே கர்த்தாவேன் வெறும் வெறும் வார்த்தையில வாயில கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார்னா நீ பரலோகம் போக. ஓகே. 22 23 வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவர் என்ன சொல்லுவாரா? அவருடைய பதில் என்ன? நான் உங்களை அறியேன். என்னது? நீ லிஸ்ட் போடலாம். நான் வந்த ஆண்டவரே, நான் ஊழியம் பண்ண ஆண்டவரே, அற்புதம் நடந்தது ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் சொன்ன ஆண்டவரே, நான் காணிக்கை கொடுத்த ஆண்டவரே, இதை செஞ்சேன் அதை செஞ்சேன். ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா கேக்குது? நீ என் சித்தத்தை செஞ்சியா? ஆண்டவருடைய கேள்வி என்னது? நம்முடைய பதில் என்ன? he reject. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கேன்சல் பண்ணிடுறான். இமிகிரேஷன்ல போயிட்டு ஒரே ஒரு காரியம் ஏதாவது அவனுக்கு செட் ஆகல அப்படின்னா என்ன பண்ணிடுவான்? இன்டர்வியூல அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சரியா இல்லை, நீ கொடுத்த ப்ரூஃப்ல ஏதாவது மாற்றம், ஒரு சின்ன மாற்றம், ஸ்பெல்லிங் அல்லது ஏதோ ஒரு மாற்றம் இருந்தால் உடனே என்ன பண்ணிடுவான்? அதுக்கே அவ்வளோ பண்றானுங்கன்னா, கெத்து காட்டுவானுங்கன்னா, பரலோகம் போறதுக்கு என் ஆண்டவர் கெத்து காட்டுவார காட்ட மாட்டாரா? இந்த பூமியில இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடின சொல்லாமா இல்லை? ஆண்டவர் என்னை ஏமாத்துறேன்னு சொல்லி உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டல, ஓடி ஓடி ஒளிஞ்சல்ல. ஆமென். ஆண்டவருக்கு பயப்படுற மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணல. இதெல்லாம் யாருக்காக பண்ண? ஹல்லேலூயா. பாஸ்டர் வீட்டுக்கு வரும்போது இருக்கிற பயம், ஆண்டவர் இருக்கிறாருன்ற பயம் நமக்கு
ஐயோ பாஸ்டர் வந்துட்டார். எஸ், அதே நேரம் ஆண்டவர் எப்பவும் கூட இருக்கிறாரு, உன் வீட்டில் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். அந்த பயம் நமக்குள்ள இருக்குதா? மனுஷனுக்கு காண்பிக்கிற அந்த பயம், அந்த அன்பு தேவன் மேல நமக்கு இருக்கிறதா? மறந்து விடாதீங்க, பரலோகம் எப்ப வேணா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிரும். ஆண்டவர் நீதி செய்கிறவர். அவர் நியாய தீர்ப்பு எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர் சித்தத்தை செய்யாம, அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காம நீ வாழாம இருப்பாயானால், இந்த ஆண்டு அவருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. பாஸ்டர், எனக்கு இன்னும் அவர் சித்தம் தெரியல, எப்படி நான் அறிந்து கொள்வது? கற்றுக்கொள்ளுங்க. வேத பாடத்துல வாங்க, வசனத்தை வாசியுங்க, ஜெபம் பண்ணுங்க, அதுக்காய் காத்துருங்க. எதுவும் பிரயாசப்படாம உடனே எல்லாம் என்ன பண்ணாது. ஆமா, தெரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, கற்றுக்கொள்ளணும். ஒருவேளை பாஸ்டர் நான் 7:30 தான் வருவேன், பரவாயில்ல, தாமதமா வந்தாலும் பரவாயில்ல, வந்து உட்காருங்க, கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், போதிப்பான். அவர் சித்தத்தை நீங்களும் நானும் சுலபமாய் அறிந்து கொள்ள முடியும். ஞாயிற்றுக்கிழமை பேசப்படுகிற அந்த 1 மணி நேரம், அரை மணி நேரம் பிரசங்கத்தில் நீ ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ ஒரு சிலர் தான் இப்ப உள்ள போயிருக்கோம். அது கூட இங்கிருந்து இறங்கின உடனே மறந்துடும். ஏன்னா கறியும் காய்கறியை வாங்கினீங்கன்னா அந்த காய்கறியும் கறியிலேயே பிசாசு உங்களை மறக்கடிக்க வச்சிருவான். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன சண்டையை வர ஏற்படுத்திடுவான். ஆமென். முடிஞ்சிச்சு. வசனமாவது, சத்தியமாவது, நியாய தீர்ப்பாவது. அல்லேலூயா. குணப்பட வேண்டும், நீ மனமாற வேண்டும் என்றுதான் தேவன் தயவு பாராட்டுகிறார். அவர் கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் திறந்த வாசலை வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் கதவு அடைக்கப்படும். அல்லேலூயா. அவர் அடைச்சார்னா ஒருத்தர் திறக்க முடியாது. அவர் ரிஜெக்ட் பண்ணார்னா ஒருவர் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாயிருங்க. நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு என்பதை மறந்து போய் விடாதிருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிங்க. 5ஆம் வசனம் வாசித்து நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி. ரொம்ப அழகா சொல்றாருல, மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும். கெட்ட குமாரன் ஆண்டவர் அல்லது தகப்பனுக்கு விரோதமா பாவம் செஞ்சு துரோகம் செஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போனா, ஆனா உணர்வடைந்தான், மனம் திரும்பினான், திரும்ப தகப்பன் வீட்டுக்கு வந்தான். கூடையே இருக்கிற பெரிய மகன், மூத்த மகன் ஏற்றுக்கொள்ள மனமில்லை, மன்னிக்க மனமில்லை. அல்லேலூயா. அவன் மேல பொறாமை உடையவனாகவே இருந்தான், எரிச்சல் உடையவனாக இருந்தான். அந்த சந்தோஷத்தில் அவனால இணைந்து கொள்ளவே முடியல. அவனால என்ன பண்ண முடியல? அவன் மன கடினத்திற்கு குணப்படாத இருதயம் உடையவனாய் இருந்தான். ஆனா அவங்க யார் கூட தான் இருக்கிறான்? அப்பா கூட தான் இருக்கிறான். ஆமென். ஆனா அவனுக்கு என்ன மாறல? இருதயம் குணப்படவே இல்லை, இருதயம் கடினமா இருக்கு. அல்லேலூயா. மனம் திரும்பவே அவனுக்கு இடம் இல்ல, அவன் மனம் திரும்ப மாட்டான். அவன் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். இவ்வளவு செஞ்சுட்டு வந்தா அவனை ஏத்துக்கிறீங்க, நான் உன் கூட இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆடு கூட என்ன பண்ணல. அட முட்டாளு, நீ எப்ப வேணாலும் ஆடு அடிச்சு சாப்பிட்றா, நீ என் கூட தான்டா இருக்கிற, எனக்குரியதெல்லாம் உனக்கு தானடா. ஆமே. அவனுக்கு ஒரு ஆடு அடிச்சதுனாலயா நீ அவ்வளவு பொறாமையா இருக்கிற, எரிச்சலோட இருக்கிற? அவங்களுக்கு இதை செஞ்சிட்டாங்க, இவங்களுக்கு இதை கொடுத்துட்டாங்க. ஆமே. எனக்கு இது வரல. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? உன்னால முடிஞ்சா நீயும் இன்னும் வாங்கி கொடுத்து அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஆமென். இன்னும் நல்லா இருங்க சிஸ்டர், இன்னும் நல்லா இருங்க பிரதர், என்னால் முடிஞ்சது நானும் செய்கிறேன். அல்லேலூயா. ஐயோ அவங்களுக்கு இது வந்துருச்சு, அவங்களுக்கு இதை கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு இதை பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம எப்படி இருக்கிறோம்? மன கடினப்பட்டு தான் இருக்கிறோம், பொறாமை உடையவளாக இருக்கிறோம், எரிச்சல் உடையவளாக இருக்கிறோம், கசப்புடையவளாக இருக்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். நியாய தீர்ப்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஆமென். எல்லாருக்கும் புரிந்து கொள்ளுங்க. அடுத்த வாரங்கள் தொடர்ந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஆனா இது மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்டு ஆவியின்படி நடக்கிறவர்கள், பரிசுத்த வாழ்க்கை காத்துக் கொள்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை.
நல்லா புரிந்துக்கணும். ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆனால் நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. ஆமென், அல்லேலூயா. ஆனா குணப்படாம, மனம் திரும்பாம, ரட்சிக்கப்படாம, பரிசுத்த வாழ்க்கை காத்து கொள்ளாம இருக்கிறவங்களுக்கு இரண்டும் உண்டு. ஆக்கினை தீர்ப்பும் உண்டு, நியாய தீர்ப்பும் ஒன்று உண்டு. அல்லேலூயா. மறந்து விடாதிருங்கள். அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் இதை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், தியானிப்போம். நியாய தீர்ப்பினால எதெல்லாம் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும், எதை குறித்தெல்லாம் ஆண்டவர் கணக்கு கேட்பார் என்பதை வேத வசனத்திலிருந்து நாம் சில காரியங்கள் அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆகவே குணப்படாமல் கடின இருதயமாக இருப்பீங்கன்னா தேவன் உங்களுக்கு பாராட்டுகிற கிருபை தயவை குறித்து அசட்டை பண்ணாதிருங்க. ஒரு நாள் நீ மனம் திரும்புறேன்னு சொல்லும் போது உன்னை மன்னிப்பதற்கு ஆண்டவர் இருக்க மாட்டார். அப்படி கிருபை இங்கே இருக்காது. ஆமென். எல்லாம் எடுக்கப்பட்டு விடும். நோவா கதவு அடைக்கப்பட்ட பிறகு கதவு திறன்னா ஒருத்தரும் நோவாவால் திறக்க, எந்த பாஸ்டர் உனக்கு இறங்கி வந்து உன்னை ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவிக்குள்ள நடத்தி உன்னை பிரசங்கம்லாம் பண்ண முடியாது. எல்லாம் ஆண்டவரோட போயிடுவாங்க. அல்லேலூயா. கிருபை எடுக்கப்பட்டு விடும். ஆண்டவர் போயிடுவாரு. கதவு அடைக்கப்பட்ட பிறகு கர்த்தாவே கர்த்தாவின் கூப்பிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க. நாம் எதுல குணப்படணும், எதுல